பாமகவுடன் கைகோர்க்கும் தமிழக வெற்றி கழகம். விசிக அதிர்ச்சி. தமிழக வெற்றி கழகத்திலிருந்து திருமாவளவன் அவர்கள் வெளியேறுவாரா? பாமகவை உள்ள இழுக்க முக்கிய அமைச்சர்கள் மாஸ்டர் பிளான். தாவேகா பாமக விசிக கூட்டணியில நெருக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட பாமக இணைஞ்சா விசிக உள்ள இருக்குமா இருக்காதா? தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வெளியேறி திருமாவளவன் அவர்கள் எங்க போவாரு? தோழமை உறவுகளுக்கு வணக்கம். 2026 இந்த தமிழக அரசியல் களம் அப்படிங்கிறது ஒரு மாற்றத்தையும் நிறைய ஆச்சரியத்தையும் உண்டு பண்ணிருக்குன்னு தான் சொல்லலாம். தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையா ஆட்சி அமைக்க முடியல, பெரும்பான்மையா வின் பண்ணி நம்ம ஆட்சி அமைக்க முடியல அப்படின்னாலும் ஆதரவு அங்கங்க ஆதரவு திரட்டி ஒரு வழியா ஆட்சி கட்டில அமர்ந்துட்டாங்க. அமர்ந்தத்துல இருந்து அவங்களுடைய செயல்பாடுகள் கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாட்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய செயல்பாடுகள் ஓரளவுக்கு மக்கள் மன நிம்மதியும் மன நிறைவும் பெற்றிருக்கிறது தான் மக்கள் தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சி உண்டு பண்ணியிருக்காங்க. மதுக்கடைகளை நிறைய இடத்துல மூடி இருக்கிறாங்க. ஸ்கூல், காலேஜஸ், கோவில் இப்படி இருக்க இடத்துல எல்லாம் மதுக்கடைகள் மூடி இருக்காங்க. இன்னமும் மது முழுவதுமா ஒழிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் மக்கள் தரப்புல இருந்து சொல்லப்படுது. இந்த ஆட்சி இப்ப வரக்கூடிய இந்த நாட்கள்ல ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அவங்க மேல வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்கட்சிகளாகட்டும் சரி, அதிமுக, பாஜக இது எல்லா கட்சிகளும் ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா குதிரை பேரம் பண்ணி அதிமுகல இருந்தும் திமுகல இருந்தும் எல்லா கட்சியில இருந்தும் எம்எல்ஏக்களை தூக்குறாங்க தமிழக அரசு, தாவேக அரசு. அதனால இது குதிரை பேர ஆட்சி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் விஜய் அவர்கள் மேலேயும், முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேலேயும், தமிழக வெற்றி கழகத்து மேலேயும் வைக்கிறாங்க எதிர்கட்சிகள். குதிரை பேரம் அப்படின்னு நடந்ததுக்கான எந்த ஒரு உறுதியான ஒரு தகவலும் இல்லை. குதிரை பேரம் அப்படின்னு நடந்திருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியிலயோ திமுக ஆட்சியிலோ குதிரை பேரம் நடக்கலையா? மதிமுகல இருந்து திமுக தூக்கலையா? குத்த எம்எல்ஏக்கள் தூக்கலையா? தேமுதிகல இருந்து அதிமுக காரங்க கொத்த எம்எல்ஏ தூக்கலையா? அப்ப இதுக்கு பேரெல்லாம் குதிரை பேர ஆட்சி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் மக்கள் கேட்டுட்டு வராங்க. குதிரை பேரம் நடந்ததுக்கான ஒரு முக்கிய ஆதாரமும் எந்த வித ஆதாரமும் இல்லாத சமயத்துல அவங்க மேல எப்படி இவங்க குற்றச்சாட்டு வைக்கலாம்? இவங்க தோத்த கடுப்புல இருக்காங்க. தோத்ததுனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாமையே இவங்க 2 பேரும் இருக்காங்க. அதிமுக பார்த்தோம்னா அதிமுக ஒரு பக்கம் கட்சி கூடாரமே காலியாகி போச்சு. ஏன்னா எல்லாருமே முக்கியமான தலைகள் விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்க எல்லாருமே தாவேகால ஜாயின் பண்ணிட்டாங்க. தாவேகால ஜாயின் பண்ண ஒரு நிகழ்வையே ஒரு பெரிய மாநாடு மாதிரி நடத்தி காட்டினாரு விஜயபாஸ்கர் அவர்கள். அதனால எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் முதலமைச்சர் விஜய்க்காக நாங்க உசுரியே கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு. அதனால அதிமுக காரங்க ஒரு பக்கம் கடுப்புல தான் இருக்காங்க. அவங்களும் பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழகத்துல ஆட்சியே நடக்கல, ஆட்சி நடக்குதா இல்லையான்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு ரீல்ஸ் போட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. எல்லா எம்எல்ஏக்களையும் களவாண்டு வச்சிருக்காரு முதலமைச்சர் விஜய் தான் முக்கிய களவாணி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வச்சாலும் அதுக்கு பதிலடி தரும் விதமா தாவேக ஐடிவிங்க என்ன சொல்லியிருக்குன்னா முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்களோட கட்சியை பாதுகாக்கட்டும், கட்சியே இல்லாம போகுது, இதுல எங்களை ஒரு குற்றம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பதிலடியும் கொடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுக தரப்புல இருந்து கூட்டணி கட்சிகள், திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாமே செதறி போயிட்டு ஒவ்வொரு கட்சியில சேர்ந்துடுறாங்க. முக்கியமா தாவேகால நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் இவங்க எல்லாருமே நாங்க தாவேக ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. காங்கிரஸ் மட்டும்தான் நாங்க கூட்டணியே சேர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல அமைச்சரவையில விசிகாவும் இடம்பெற்றதுனால கூட்டணி உறுதியாகி இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை உண்டு பண்ணிருக்கு. மதிமுகவும் ஜாயின் பண்ணியிருக்கு. எல்லாமே இப்படி ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் நடந்தாங்க. அந்த மீட்டிங்ல இன்னும் கூட்டணி இறுதி ஆகல அப்படின்னு தான் திருமாவளவன் அவர்களும் சொன்னாரு. இதற்கிடையில தான் ஒரு மெகா ட்விஸ்ட் தாவேகாவும் விசிகாவும் கொடுத்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாரு. ஒரு பக்கம் தாவேகா கூட்டணியில நாங்க இல்ல, வெளியிருந்தா ஆதரவு தரோம். இன்னொரு பக்கம் நாங்க திமுக கூட கூட்டணி முறிஞ்சாலும்
நாங்க வந்து நட்புறவோட தான் பழகுறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாரு. இன்னொரு பக்கம் எங்களை வந்து வளர விடாம பண்ணது திமுக தான் அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு. இதுக்கு பதிலடி வந்து மாணிக்கம் தாகூர் வந்து கொடுத்தாரு. காங்கிரஸ் கமிட்டியோட தமிழக தலைவர் மாணிக்கம் தாகூர் வந்து திருமாவளவன் பேச்சு வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது, அமைச்சரவையில் வந்தாலே கூட்டணி உறுதியானதுதான், அப்படிதான் இருக்கணும், இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி பேசக்கூடாது, வார்த்தை விளையாட்டெல்லாம் வந்து விவாதத்துல தான் நடக்கும், தொலைக்காட்சி விவாதத்துல, அரசியல்ல வந்து இப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் சொல்லியிருக்காரு, திருமாவளவனுக்கு வந்து நோபல் பரிசை கொடுக்கலாம், அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா திருமாவளவன் நோபல் பரிசு கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு நக்கலா ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இப்படி திருமாவளவன் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிற நிலையில சிபிஐயோட மாநில செயலாளர் வீரபாண்டியன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க இடதுசாரிகள் சேர்ந்து இடைத்தேர்தல் வந்து சூழல் ஏற்பட்டா தனிச்சே நாங்க தேர்தல் சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் பிசிக, சிபிஐ, சிபிஎம் இவங்க எல்லாம் ஒருவேளை மறுபடியும் ஆதரவுல இருந்து வெளியே போயிடுவாங்களோ அப்படின்னு யோசிச்சுதான் பாமகவை நம்ம உள்ள இழுக்கணும், பாமக கூட பேசி நம்ம உள்ள இழுக்கணும், சௌமியா அன்புமணி அவர்களுக்கு அமைச்சரவையில நம்ம சீட் கொடுக்கலாம், அமைச்சரவை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அரசல் புரசலான ஒரு தகவல் வந்து வெளியாகிட்டு வருது. முன்னதாக அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சௌமியா அன்புமணி அவர்களும் நீர்வளத்துறை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் செயலகத்துக்கு வந்திருக்காங்க. நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்களை சந்திச்சு, அப்ப வந்து ஆனந்த் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா வாசல்லே போயிட்டு 2 பேரையும் வரவேற்றிருக்காரு, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாச மலையை பொழிஞ்சாரு. அவரு கூட முதலமைச்சரோட ஆலோசகர் வந்து ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ அர்ஜுனாவும் இப்ப முக்கிய தலைகள் எல்லாருமே அங்க இருந்ததுனால ஒருவேளை பாமக வந்து தாவேகா கூட சேர்க்கறதுக்கான வேலையை இவங்க பாக்குறாங்களோ அப்படின்னு ஒரு தாட்டம் வருது. அது மட்டும் இல்லாம பாமக உள்ள வந்துச்சு அப்படின்னா விசிக எப்படியும் வெளியே போய் தான் ஆகணும். ஏன்னா திருமாவளவன் அவர்களே சொன்னாரு, பாமக இருந்தா விசிக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நம்மளா வெளியே துரத்தாம இவங்களை சேர்த்துக்கிட்டு இவரே வெளியே போற மாதிரி போகலாமா, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வன்னியரசு என்ன பதில் சொல்றாரு? ஏன்னா அமைச்சரவையில ரொம்ப வருஷம் கழிச்சு அமைச்சரவையில இடம் பெற்றிருக்காரு, அமைச்சரவை பதவியும் கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன சொல்லுவாரு வன்னியரசு, ஓகே சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அமைச்சர் வன்னியரசும் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு, எனக்கு அமைச்சர் பதவி எல்லாம் பெருசா இல்லை, எங்களுக்கு வந்து திருமாவளவன், எங்கள் தலைவர் திருமாவளவன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை திருமாவளவன் வந்து நாங்க ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாருன்னா அமைச்சரவையிலிருந்தும் வன்னியரசு வந்து கேட்காம மூலம் வெளியே போயிடுவாருன்னு சொல்லிட்டு திருமாவளவனுக்கும் தெரியும், என் மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இதை பயன்படுத்தி தான் தாவேக அரசு அன்புமணி அவர்கள் கிட்ட பாமக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துதோ. பாமகவும் அப்பா மகன் 2 பேர் சண்டையில வந்து இப்போ ஓரளவுக்கு ராமதாஸ் அவர்களை சந்திச்சு நட்பு பாராட்டிட்டாங்க, அன்பு பாராட்டிட்டாங்க, 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. சேர்ந்ததுனால தாவேக கூட நம்ம வந்து கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவை எடுக்க போறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஒரு அரசல் புரசலான ஒரு தகவலும் வெளியாகுதுன்னு சமூக ஆர்வலர்களும் அரசியல் விமர்சகர்களும் சொல்லிக்கிட்டு வராங்க. விசிக ஏன் இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியல. இப்போ விசிக தாவேக சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனா யாரு கூட போவாங்க? அதிமுக கூட போவாங்களா? அதிமுக கட்சியே இல்லை அங்க, அப்புறம் யாரு கூட போவாங்க? திமுக கூட போனா திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் யாருமே இல்லை. அப்போ யாரு கூட தான் விசிக வந்து போகும்? பாஜக கூட போகுமா? கண்டிப்பா போகாது. பாஜக கூட இல்ல அண்ணாமலை அவர்கள் கூட போகுமான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஏன்னா அவருடைய கொள்கை வேற, இவருடைய கொள்கை வேற அப்படிங்கறதால கண்டிப்பா போகாது. ஒருவேளை பாமக தாவேக கூட கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்னா திருமாவளவனும் அந்த கூட்டணியில இடம்பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஏன்னா அமைச்சரவையில இடம்பெற்றிருக்காங்க பாமக, தாவேக இவங்க எல்லாருமே சேர்ந்து, விசிக இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு புதுவிதமான ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. இதனால இந்த புதுவித மாற்றத்தினால இவங்க எல்லாம் ஒன்னாதான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துறதுதான் பார்க்கணும். பாமக உள்ள வர போகுதா, விசிக வெளியே போகுதா, இல்ல தாவேக பாமக விசிக எல்லாருமே சேர்ந்து உள்ள இருக்க போறாங்களா, சிபிஐ தனித்து போட்டியிட போதா இடைத்தேர்தல அப்படிங்கறத நம்ம பொறுத்துறதுதான் பார்க்கணும். இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.